வணக்கம் நண்பா. உண்மையாலுமே இந்த ஒரு அப்டேட் கேட்கும் போதே சூப்பரா தான் இருக்குது. ஆக்சுவலா ஷிஃப்ட் காருக்கு ஆல் வீல் டிரைவ் கொடுத்து 32 மில்லிமீட்டர் கிரவுண்ட் கிளியரன்ஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்து ஆஃப் ரோட்ல ஓட்டலாம்ப்பா இந்த காரை அப்படிங்கிற அளவுக்கு டெவலப் பண்ணி இருக்கிறாங்க சுசுகி கம்பெனி. இதை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். முதல் விஷயம், எதுக்காக இந்த ஆஃப் ரோட் எபிலிட்டியில ஒரு ஹேட்ச்பேக் காரை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பொதுவாக பார்த்தீங்கன்னா எஸ்யூவி கார்களில் தான் நம்ம ஆஃப் ரோட் பண்ற மாதிரியான நிறைய எபிலிட்டியோட அந்த கார்களை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் ஹேட்ச்பேக் கார்ல எதுக்காக இந்த ஆஃப் ரோட் எபிலிட்டியோட கொண்டு வராங்க அப்படிங்கிறதுக்கும் ஒரு மிகப்பெரிய ரீசன் இருக்குது. அதுக்கு பின்னாடி ஒரு கஷ்டமான ஒரு காரணமும் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. மொதல் விஷயம், எல்லாருமே லைஃப் ஸ்டைலுக்காக தான் கார் வாங்குறாங்க. அப்படி வாங்குறவங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோட் எபிலிட்டியும் வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. ஒவ்வொரு நாட்டை பொறுத்தும் காரோட ஸ்டைல் வந்து மாறும் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். இப்போ யூரோப் மாதிரியான கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரீஸ் எல்லாம் குறுகலான சந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி ஊர் ரோடுகளுக்கு ஏற்ற மாதிரி கார் வேணும் அப்படின்னா அவங்க கம்ப்ளீட்லி பார்த்தீங்கன்னா ஹேஷ்பேக் கார்களை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இதுவே அமெரிக்கா மாதிரியான நாடுகளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அகலமான ரோடாகவும் ரொம்ப நேரான ரோடாகவும் அதிகமாக இருக்கிறதால அங்கே பார்த்தீங்கன்னா ட்ரக் மாதிரியான கார்களை தான் அதிகமாக விரும்புகிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியான டேஸ்ட் இருக்கு கார்களை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது. இதுதான் பாத்தீங்கன்னா சுசுகியோட ஷிஃப்ட் காருக்கு ஆல் வீல் டிரைவ் கொடுத்து மார்க்கெட்ல ரிலீஸ் பண்றதுக்கான முக்கியமான காரணமாகவும் இருக்குது. ப்ரோ, இந்தியாவில் அதெல்லாம் தேவையில்லையே, ஹேஷ்பேக் காருக்கு 4 வீல் டிரைவ் ஆல் வீல் டிரைவ் எல்லாம் தேவையே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சேடான விஷயம் இருக்குதுன்னு சொன்னேன்ல, அதுல முக்கியமான விஷயம் இந்த கார் இந்தியாவுக்கு கிடையாது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த காரை கம்ப்ளீட்டா யூரோப், அதுக்கப்புறம் யூகே, அதுக்கப்புறம் ஜப்பான் இந்த மாதிரி நாடுகளில் தான் இதை ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. முக்கியமா லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ்ல தான் இந்த கார் அதிகமாக சேல் ஆக போகுது அப்படிங்கிற அப்டேட்டும் வந்திருக்குது. சரி, எதுக்காக இந்த மாதிரியான ஒரு விஷயம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜப்பான் மாதிரியான ஒரு நாடும் யூகே, யூரோப் மாதிரியான நாடுகள் பார்த்தீங்கன்னா அங்க முன்னாடி சொன்ன மாதிரி தான் ரொம்ப குறுகலான சந்து தான் இருக்கும். ஆஃப் ரோடுக்கும் அந்த காரை எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஜிம்னி கார் பார்த்தீங்கன்னா 3 டோர் கான்செப்ட்ல வந்துச்சுல, அது யூரோப்ல பயங்கரமான சக்சஸ். அதே மாதிரி ஒரு காம்பேக்டான ஹேட்ச்பேக் காரை வந்து ஆல் வீல் டிரைவ்ல கொடுத்தோம்னா சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் சுசுகி கம்பெனி பிரத்யேகமாக யூரோப் கண்ட்ரிக்காக இந்த காரை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம வந்து எஸ்யூவியில் 4 வீல் டிரைவ் ஆல் வீல் டிரைவை நம்ம பார்த்துருப்போம். செடான் கார்கள்லையும் நம்ம ஆல் வீல் டிரைவை ரெகுலராகவே நம்ம பார்த்துருப்போம். ஆனால் ஹேட்ச்பேக்கில் ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதாவது நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சில மாடல்ஸில் தான் ஆல் வீல் டிரைவ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. சில மாடல்ஸ், அதாவது ரேசிங் பர்பஸ் மாடல்ஸ், அதுக்கப்புறம் மற்ற மாடல்களில் தான் நம்ம ஹேட்ச்பேக் மாடல்களில் பார்த்துருக்க முடியும். ஆனால் இந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு ஓரியன்டான காரில் ஆல் வீல் டிரைவ் கொடுக்கறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேரஸ்டான திங். அதை பார்க்கும்போது தான் இதை பற்றி ஒரு வீடியோ மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த வண்டி இந்தியாவில் ப்ரொடக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இந்தியாவில் சேலாக இருக்க வாய்ப்புகள் சுத்தமாக இல்லை அப்படிங்கிறது தான் தகவல் வந்து நமக்கு கிடைச்சிருக்குது. ஓகே நண்பா, இது இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா இதை பற்றி நம்ம டீடைலா பேசலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்போ சொல்ற மாதிரி தான் மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டாடா.